வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 9 இன்றைய சிந்தனை தலைப்பு துன்பம் இல்லாமல் வாழ்வதற்குரிய வழிவகைகள் என்ன, ஏன் துன்பம் வருது என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை நமக்கு மகரிஷியே எத்தனையோ முறை தூண்டிவிட்டாலும் கூட இன்றைய சிந்தனை ஒரு புதுமையாகவே இருக்கிறது. இப்போ அந்த வகையில் துன்பம் இல்லாமல் வாழணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இன்பமாக வாழ்கிறோமோ இல்லையோ துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்காவது 6வது அறிவை பயன்படுத்தணுங்கிறார் நம்முடைய குருமகான். இப்போ துன்பம் எப்படி வருது என்று பார்த்தோம்னா, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம், இந்த 3 நிலைகளில் தான் மனிதன் துன்பப்படுறான். இதை மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையே மனவளக்கலை யோக பயிற்சிகளாகவும் தத்துவ விசாரமாகவும் நமக்கு கொடுத்துருக்கார். அறியாமைங்கிறது இந்த செயலை செய்வதன் காரணமாக விளைவு இப்படி இருக்கும்னு தெரியாமல் செஞ்சிடுறது. அப்படி செஞ்ச பிறகு விளைவு வரும்போது ஐயையோ நான் அப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி விளைவு வரல. எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? இனிமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி பெறணும், இப்படி தான் நம்ம மனிதன் ஆசைப்படுறான். அப்படி இல்லைங்கும்போது ஒரே துன்பம் தான். அது செயல் விளைவு நியதியை உணராதது தான், தெரியாதது தான். ஆங்கிலத்தில் அது இன்னசென்ஸ் அப்படி சொல்லுவாங்களாம். ஒரு குழந்தைகள் இருக்குது, அது ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது விறகு அடுப்பில். குழந்தைக்கு தெரியுமா அது சுற்றும்னு? தெரியாது. அதுதான் அறியாமைங்கிறது. அது போய் கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு இப்படி நிற்கும். அடடா பெரியவங்க பார்த்துட்டு அடடா கொண்டா அப்படி எடுக்கக்கூடாது. அப்புறம் பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதுதான் அறியாமைங்கிறது. இது தீ சுட்டு விடும் அப்படிங்கிறது தெரியாமல். இப்போ தெரியாமல் செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் விளைவு வந்து தான் தீரும். அடுத்தது இக்னோரிங் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிறார் மகரிஷி. அலட்சியப்படுத்துறதான். ஒரு செயலை ஏற்கனவே செய்து அதனுடைய விளைவு துன்பமாக அனுபவிச்சிருந்தாலும் அதை மறந்துட்டு திரும்ப திரும்ப செய்கிறது. விளைவு என்ன? துன்பம்தான். அடுத்தது உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிறார். இந்த 14 to 40 சைக்கிளிங் பர் செகண்டில் மென்டல் ஃப்ரீக்குவென்சி, மனித மன அலைச்சூழல் இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் தான். அங்கே அமைதி இருக்காது, விளைவை கணித்துக்க தெரியாது, ஏன் எதுக்கு எப்படிங்கிற சிந்தனையும் இல்லாமல் செயலாற்றி அது ஒரு பழக்கமாகவே ஆகிப்போயிடுது ஒரு சிலருக்கு. இது எல்லாமே அறியாமையின் காரணமாகவும் விளைவு துன்பம் தான் வருது. அலட்சியத்தின் காரணமாகவும் செயலுடைய விளைவு துன்பம் தான். உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் செயலாற்றும் போதும் விளைவு துன்பம் தான் வருது. இப்போது இதுக்கு அவர் வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறார் மகரிஷி. எப்படின்னா, ஒரு டெல்லி போய் மன்றங்களை அங்கே வடநாட்டில் ஆரம்பிக்கிறதுக்காக போகும்போது டெல்லியில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இல்லத்தில் தான் தங்கியிருக்கார் மகரிஷி. எங்கேயும் போனாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் நம்முடைய குருமகான். அங்கங்கே போய் பெரிய பெரிய லாட்ஜுகளில் அப்போ ரூம் போட்டு தங்குறது அப்படிலாம் செய்ய மாட்டார். ஏன்னா இவருடைய வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்குவார். வருமானம் கையில் காசு வந்துருச்சோன்னா அங்கே போய் மன்றம் ஆரம்பிக்கணும், இங்கே போய் மன்றம் ஆரம்பிக்கணும், ஆரம்பித்த மன்றத்தை மேலும் உயர்வு பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இவருடைய சொந்த உழைப்பு, சொந்த உழைப்பின் மூலமாக பெற்ற பொருள், இதுகளை எடுத்துகிட்டு போய் மற்றவர்களுக்கு வழங்கிறது. அதுதான் ஞானியருடைய நிலைமைங்கிறது. எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற அந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உணர்ந்ததை உணர்ந்தவாறு மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இதை என்னை இறைநிலை ஒரு கருவியாக அமைச்சிருக்கு, நான் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மேன்மை இதுதான் அப்படிங்கிற முறையில் அவர் போவார். அந்த மாதிரி போய் டெல்லியில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கார். மன்றம் சேவைக்காக போனவர். அந்த வீட்டில் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு எப்போவுமே மகரிஷி கடைசி வரைக்கும் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மத்தியானம் உணவு அருந்திய பிறகு ஓய்வு எடுத்துக்குவார். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவார்னாக்கா தூங்குறதுன்னு எடுத்துக்கக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒரு சிந்தனையில் ஒரு தற்சோதனையில் ஈடுபடுவார். அப்போ அந்த ஓய்வு நேரத்தில் யாரையும் சந்திக்கிறதுக்கும் பேர் கொண்டவங்க வந்தாங்கன்னா கூட அவங்கள அனுமதிக்க மாட்டாங்க.
மகரிஷி ஒரு 3:30-4 மணி வரைக்கும் ஓய்வு எடுத்துட்டு அதன் பிறகு தான் மற்றவங்கள சந்திக்கிறதுங்கிறத வச்சுக்குவார். அது எப்போவுமே. இப்போ அது மாதிரி ஒரு 3:30 மணி ஆகும்போது 3:30லேருந்து 4 மணிக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் டீ சாப்பிடுவார், டீ குடிப்பார். அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த அன்பர்கள் அந்த மத்தியான இடைவேளை நேரத்தில் தான் ஜாமானுக வாங்குறதுக்கு கடைக்கு போவாங்க. ஏன்னா அப்போ தான் கடை வீதியில் கூட்டம் இல்லாமல் இருக்கும், போனோம் நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு வரலாம். இவங்களுக்கு அதுதான் கன்வீனியண்ட்டான நேரம். அதனால அவங்க அந்த மத்தியானம் 3 மணி வாக்கில் கடை வீதிக்கு போயிடுவாங்க. அப்போ மகரிஷி 3:30 மணிக்கு அப்படி பார்த்தாரு, டீ குடித்தா பரவாயில்லையே, ஒருத்தரும் வீட்டில் இல்லை, எல்லாம் கடைக்கு ஜாமான் வாங்க போயிட்டாங்க, சரி பரவாயில்ல நம்மளே கிச்சனுக்குள்ளே போவோம், நம்மளே டீ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். அங்கே போய் பார்த்தா பால் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க இல்லையா, அடுப்பில் காய்ச்சின பால் இல்லை பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல பாலை பார்த்துட்டார், உடனே சந்தோஷம்தான், அப்பாடா பால் இருக்குது, அப்போ டீ போட்டு குடிச்சிடலாம். அப்புறம் அடுத்து பார்க்குறாரு, டீ தூளும் இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. பாலை தூக்கி அடுப்பில் ஊற்றி வச்சுட்டாரு. அடுத்து சர்க்கரையை பார்க்குறாரு, சர்க்கரை எங்கே கிடைக்குதா, அடுப்பை வேறு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டாரு. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பால் அடுப்பில் இருக்குது, இவர் சர்க்கரையை தேடிக்கிட்டே இருக்கார். கண்ணுக்கே சிக்கலை, வெவ்வேறு என்னென்னமோ டப்பாவெல்லாம் வருது, சர்க்கரை மட்டும் வரவே இல்லை. அப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்ச உடனே ஒரு சந்தோஷம், அப்பாடா கிடச்சிடுச்சு சர்க்கரை அப்படின்னு சர்க்கரையை எடுத்துக்கிட்டு திரும்பி அடுப்புக்கிட்ட வந்து பார்த்தா பாலெல்லாம் பொங்கி கீழே போய் அடுப்பெல்லாம் அவிஞ்சு ஒரே பாத்திரமெல்லாம் தீஞ்சு டீயே குடிக்க முடியல. அப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டார் பேசாமல். இதை என்ன சொல்கிறாரு, அறியாமைங்கிறார். ஏன்னா பால் என்ற ஒரு திரவம், அது நீரக அணுக்களுடைய கூட்டு, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சூடு இருக்குது. அது வெளியிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சூட்டை ஏற்றின உடனேயே அந்த அணுக்களெல்லாம் சுழல ஆரம்பிச்சிருது. அதனுடைய வெலாசிட்டி அதிகமான உடனே மேலே தூக்கிட்டு வருது. ஆவியாகி மேலே வரணுமே, ஒரு குறிப்பிட்ட சூட்டுக்கு மேலே ஆகும்போது அதனுடைய சுழல் வேகம் அதிகமானோன்னா பாலை விட்டு மேலே வெளியே வந்துடும். அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இதுதான் அறியாமைன்னு சொல்கிறது. அது முதல் முறை, ரைட். அதன் காரணமாக என்னால் அன்றைக்கி டீ குடிக்க முடியாமல் போனது அது என்னுடைய அறியாமை தான். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை அடுப்பை பொருத்தி இருக்கணும், அப்படி செய்ய தவறிட்டேன், ரைட். இப்போ அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அந்த அனுபவம் இருக்குது, அவ்வளோட முடிஞ்சது. வந்துட்டார் அவர், வழக்கம் முழங்கி வந்தாச்சு. வருஷம் அந்த டெல்லிக்கு போகிறது அந்த குறிப்பிட்ட நாட்களில் நின்றுட்டு அங்கே போய் மன்றத்தை வளர்த்துறதுக்கு போவார். அப்போ அடுத்த வருஷம் அதே மாதிரி போகிறாரு, அந்த வீட்டில் தங்குறாரு. அதே மாதிரி 3:30 மணிக்கு டீ குடிக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. இவர் அதே மாதிரி அடுப்படிக்கு போகிறாரு. இப்போ என்னன்னா பால் இருக்குது, சீனி இருக்குது, டீ தூளை தேடிக்கிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்தா பால் பூரா போயிடுச்சு. இப்போ இதுதான் அலட்சியம்ங்கிறார், இக்னோரிங் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். போன தடவை இந்த மாதிரி தான் நடந்தது, அப்போ எனக்கு தெரியும்ல, என் அறிவில் இருக்கணும்ல, நான் ஞாபகம் வச்சுக்கணும்ல, அப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டுல நான் அடுப்பை பொருத்தி இருக்கணும். இதுதான் அலட்சியப்படுத்துறதுங்கிறது. ஒரு நிகழ்வு நடந்தால் முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு மூன்றையும் கணிக்கக்கூடியது மனிதனில் இருக்கக்கூடிய 6வது அறிவு. ஆனால் ஏற்கனவே நடந்த அந்த விளைவை நான் நினைவு வச்சுக்காமல் திரும்பவும் அதே தவறை செஞ்சதனுடைய விளைவு இன்றைக்கும் பாத்திரமெல்லாம் தீஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் அலட்சியம். இதுபோல் தான் மனிதர்கள் அலட்சியத்தின் காரணமாக துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அடுத்தது உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிறார். தன்முனைப்பு, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று, மக்கள் பாசம், இந்த ரெண்டும் எல்லா மனிதர்கிட்ட இருக்கு. ஏன்னா அதெல்லாம் மிருகநிலை பதிவுகள். அதை விலக்கி விட்டு தெய்வீக பதிவை கொண்டு வர்றதுக்கு தான் மனவளக்கலை யோக பயிற்சிகளை மகரிஷி இத்தனை பயிற்சிகளை வடிவமைச்சிருக்கார். அதில் மிக முக்கியமான பயிற்சி தான் இன்ட்ராஸ்பெக்ஷன். அறியாமை, அலட்சியம், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்த பழக்கத்தையெல்லாம் தற்சோதனை பண்ணி எதெல்லாம் எனக்கு துன்ப விளைவை கொடுத்துருக்குது அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கும்போது அந்த விளைவு வந்தோன்னா துன்பம், இன்பம் வந்துருச்சுன்னா மனித மனம் அதுக்கு நான் தான் காரணம்னு கூத்தாடுது. துன்பம் வந்துருச்சுன்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க, தொழில் இடத்துல இருக்கிறவங்க, மற்றவங்க பேர்லேயே தான் போடுது. இதுதான் பழக்கமாகவே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் மகரிஷி. இப்போ தன்முனைப்புக்கு
அந்த தான் என்ற அதிகாரப்பற்றுக்கே காரணம் தன்னை முன்ன வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும். எனக்கு அதான் ஒரு சினிமாவில் கல்யாண பரிசுங்கிற படத்தில் தங்கவேலு சரோஜான்னு 2 பேர் நல்ல தமாஸ் நடிகர்கள். எது எடுத்தாலும் எனக்கு தான் தெரியுமே அந்த ஆள். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இதை ஒவ்வொரு மனிதரும், அது மனவள கலைஞராக இருந்தாலும் சரி, பயிற்சி எடுக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும், ஏன்னா சாகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே தான் இருக்கோம். நமக்கு அனுபவங்கிறது தான் கல்வி. அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு சப்பாத்தி பண்ண தெரியணும், எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படியா? அந்த அம்மா கேட்குது, என்ன பண்ணணும்? உடனே அந்த அம்மா சொல்லுது, ஒரு பெரிய அண்டாவை எடுத்து வைக்கணும். அதுதான் எனக்கு தெரியுமே அந்த ஆள் சொல்கிறார், அந்த தங்கவேலுன்றவர். அதில் ஒரு படி மாவை தூக்கி போடணும், அதுதான் எனக்கு தெரியுமே. தண்ணியை தூக்கி ஊற்றணும், உப்பை ஒரு படி அள்ளி போடணும், அதுதான் எனக்கு தெரியுமே. எது எடுத்தாலும் அதுதான் தெரியுமே. விளைவு என்ன ஆகும்? கடைசியில் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஆனால் சாக்ரட்டிஸ்ட்டை இருக்கக்கூடிய ஒரு நல்ல முதல் சிந்தனாவாதி அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், உங்களுக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது என்பது தான் எனக்கு தெரியும் பார். அவர் தான் பெரிய சிந்தனாவாதி சாக்ரட்டிஸ், கிரேக்க தத்துவஞானி. நமக்கு ஒன்றுமே தெரியாது, எது தெரியுன்றாங்களோ அங்கே தன்முனைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்று மக்கள் பாசம், இந்த 2இன் காரணமாகத்தான் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 துர்க்குண வயப்படுறான் மனுஷன். அந்த துர்க்குண வயப்பட்டு செயலாற்றும் போது செயல்கள் எப்படி இருக்குன்னா, பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு, இதுதான் பஞ்சமா பாதகங்கள், 5 பெரும் பழிச்செயல்கள்ங்கிறார் மகரிஷி. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணங்கள் சும்மா விடாது, செயலூக்கமாகும், செயலுக்கு விளைவு வரும். விளைவு வரும்போது துன்பம்ன்றான். ஆக அறியாமையின் காரணமாக செயல் செஞ்சாலும் விளைவு துன்பம் வருது. அலட்சியப்படுத்தி ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அங்கேயும் துன்பம்தான் விளைவாக வருது. உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் மனிதன் வாழ்ந்தால் அதுவும் துன்பம்தான் விளைவு அனுபவிக்கிறான். ஆக தீதும் நன்றும் பிறர் வர வாரா. அப்போ துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியுங்கிறார் மகரிஷி. அதுக்கு ஒரு பயிற்சி வேணும், பழக்கம் வேணும். எனக்கு தான் தெரியுமே, என்னால் முடியும். அந்த தன்முனைப்பை முதல்ல நீக்கணும். தன்முனைப்பை ஏன்னா மகரிஷி அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா அவ்வளோ தன்னடக்கம்ங்கிறது, அதுதான் மனவளக்கலையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த குணநல பேருங்கிறதுக்கு தற்சோதனை செஞ்சு இந்த 5 பெரும் பழிச்செயல்களும் 6 துர்க்குணங்களும் நம்மிலிருந்து விலகி போகும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மனநிலைக்கு வரும்போது தான் இறை இணைப்புக்கு போயிடுவாங்க. அந்த இறை இணைப்புக்கு போகாத வரைக்கும் இந்த நான்கிற அந்த தன்முனைப்பு அந்த மனிதனை ஆட்கொண்டு தான் இருக்கும். அப்போ அதிலிருந்து விடுபடணும்னா இறை இணைப்புக்கு போகணும். இறை இணைப்புங்கிறது என்ன அப்படிங்கும்போது செயல் விளைவு நியதியை அறிந்து தெளிந்து செயல் செய்யணும். அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அது எப்படி முடியும்? அது தியானத்தின் மூலமாகத்தான் முடியும். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி தற்சோதனை. ஏன்னா ஏற்கனவே பழக்கத்தின் வழியே துன்ப விளைவுகளிலேயே மனிதன் சிக்கிக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் அதிலிருந்து விடுபடணும்னா மாற்றி யோசிக்கணும். அப்போ டைவர்ட் பண்ணணும். மனம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது, அதன் மூலமாக நமக்கு விளைவு துன்பம் வருதுன்னு தெரிஞ்சால் அடுத்த பக்கம் போக வேண்டியது தான். அப்போ அதை மாற்றிக்கிறதுக்குரிய விளக்கம் வேணும். ஏன் அப்படி மாற்றி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த விளக்கத்தை மகரிஷி தத்துவோபச்சாரமாக கொடுத்துட்றார். அப்போ அதன் வழியே நம்ம விளங்கி கொண்ட பிரகாரம் இனிமேல் வெற்றிகரமாக வாழணும், துன்பம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது மனதுக்கு ஒரு உறுதி தெளிவு வேணும் இல்லையா? அதுக்கு தான் தியானம் செய்யணும். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய முயற்சி அகத்தாய்வின் மூலமாக இருந்தாலும் தனது திறமையை வெளிப்படுத்தணும். மன உறுதியையும் மன ஓர்மையும் பெற்று அறிவு கூர்மையும் வரணும்னாக்க அந்த விளங்கி கொண்ட வழியில் செயல்படுத்தணும்னாக்க அதுக்கு ஒரு மனதுக்கு ஒரு வலு வேணுமே, அதுதான் தியானம். அந்த தியானத்தின் மூலமாக மன அலைச்சூழல் குறைந்து இறை இணைப்புக்கு போயிடும்போது அப்படி போய் பழகிட்டோம்னா தன்முனைப்பு நீங்கிறோம். இப்போ இறைமுனைப்பு முன்ன வரும். இறைமுனைப்பு முன்ன வருதும்போது விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் வந்துடும். இப்போ துன்பம் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன்னா அது பழக்கத்தின் வழியே இன்பம் துன்பம்ங்கிற அளவுலேயே இருக்கான் மனுஷன். ஆனால் இறை இணைப்புக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த அமைதி பேரமைதி நிலைங்கிறதுக்கும் மனமானது மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறனால அறிவுன்ற நிலைக்கு போயிட்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தடுமாற்றம் வராது. விளைவு உங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரும். அதுக்கெல்லாம்
தவம் தான் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையில். துன்பம் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமான்னா செயல் செய்யறது, நாம் விளைவாக வர்றது இறைநீதிங்கிறத உணர்ந்து கொண்டு செயலாற்றக்கூடிய திறனை மனிதர்கள் வளர்த்து கொண்டாங்கன்னா துன்பமில்லாமல் அமைதியாக இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ முடியுங்கிறது தான் இன்றைய கருத்துரையில் நமக்கு உணர்த்துறார் மகரிஷி. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.